யோவான் நற்செய்தி அத்தியாயம் 18 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 40 முடிய. பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறை நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு வந்தார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு அவர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேல் உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு துண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அகில உலகம் முழுவதுமே இந்த நாளில் புனித வெளியன்று அமைதியாக இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற வண்ணமாக சோகமாக இருப்பதை நாம் காண்கிறோம். இந்த அமைதிக்கும் சோகத்திற்கும் இந்த பாடுகளை தியானிப்பதற்கும் காரணம் என்னவாக இருக்குமோ என்று சிந்திக்கின்ற வேளையிலே எனக்கு பட்டதை நான் சொல்லுகிறேன். இயேசுவின் மரணம் வரலாற்றில் ஒரு மரண தண்டனையாக பதிவு செய்யப்பட்டாலும் அது அநீதியான முறையிலே வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலையாகவே பலராலும் பார்க்கப்படுகிறது என்பது உண்மை. வரலாற்று மற்றும் சட்ட ரீதியான பார்வைகளாக இருந்தால் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத நிலையிலும் கூட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதுதானே உண்மை. ரோமானிய ஆளுநர் போந்தி பிலாத்து இயேசுவிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று கூறியும் மக்களின் வற்புறுத்துதலால் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார். இதனால் இது ஒரு சட்டப்பூர்வமான கொலை அல்லது அநீதியான தண்டனையாக கருதப்படுகிறது. விவிலியத்தின்படி இயேசுவின் சாவு தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. மனிதகுலத்தின் பாவங்களை நீக்குவதற்காக அவர் மனமுவந்து தம்மையை பலியாக கொடுத்தார் என்று
நம்பப்படுகிறது. இதுதான் நம்முடைய ஆன்மீக பார்வை, கிறிஸ்தவ விசுவாச பார்வை. யாரும் என் உயிரை என்னிடமிருந்து பறிப்பதில்லை, நானே அதை கொடுக்கிறேன் என்ற இயேசுவின் கூற்று இதை உறுதிப்படுத்துகிறது. அந்த காலகட்டத்திலே இயேசுவின் போதனைகள் மற்றும் அவரது செல்வாக்கு ரோமானிய பேரரசுக்கும் அப்போதைய மத தலைவர்களுக்கும் அச்சுறுத்தலாகவே அமைந்ததால் அவர்கள் திட்டமிட்டே அவரை ஒழித்தார்கள். சுருக்கமாக சொன்னால், மனித ரீதியாக இது ஒரு கொடூரமான கொலை என்றாலும் ஆன்மீக ரீதியாக இது உலகிற்கான ஒரு தியாக மரணமாக அன்புக்குரியவர்களே கருதப்படுகிறது. இந்த இயேசுவின் இந்த கொலைக்கு ஏதோ நீங்கள் காரணம் இல்லைன்னு ஒதுங்கிக்க முடியாது. இந்த இயேசுவின் கொலைக்கு நான் காரணமில்லை என்று நான் ஒதுங்கிக் கொள்ள முடியாது. ஒதுங்குதலே பாவம்தான். இந்த ஒதுங்குதல் தான் இயேசுவை சிலுவை சாவுக்கு கொண்டு போனது என்பது உண்மை. இன்று இயேசுவின் இறப்பையும் அந்த இறப்பை வழங்கிய சிலுவையையும் நாம் இன்னைக்கு பற்றி கொள்கிறோம். ஆணை கொண்ட இயேசுனுடைய காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறோம் என்றெல்லாம் பாடி பாடி முத்தி செய்கிறோம். ஒவ்வொரு முத்தமும் இடுகிற சமயத்திலே எல்லாரும் காட்டி கொடுக்கிறோம் என்பதுதானே எனக்கு தோன்றுகிறது. இயேசு பாவமே இல்லாதவர், கடவுளுடைய மகன், எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர் என்று 2ஆம் வாசகத்திலே இன்றைக்கு வாசிக்கப்படும் போது சொல்லுவார்கள். பாவமே இல்லாத ஒருவர் நமக்காக பாவத்தின் தண்டனையாம் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்பது மிக மிக பெரிய தியாகம். இந்த நாளில் இயேசுவின் தியாகத்தை போற்றுகிறோம். அவரது காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்பதை உணர்ந்து அவரது காயங்களை நாம் போற்றுகிறோம். இயேசுவை போலவே இன்னும் பலர் இந்த உலகிலே தவறுகளே செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார்களே, அவர்களுடைய காயங்களை நாம் முத்தம் செய்கிறோமா, புறக்கணிக்கிறோமா? நமது குடும்பத்திலே நமது தாய் தந்தை நமக்காக தியாகங்களை செய்துள்ளார்கள், அவர்களது தியாகத்தை நாம் போற்றுகிறோமா? அவர்களின் அன்பை முத்தம் செய்கிறோமா? சில வேளைகளில் தவறு ஏதும் செய்யாவிடினும் நாம் குறை சொல்லப்படுகின்ற போது நாம் ஏன் பொங்கி எழ வேண்டும்? இயேசுவை போல பிறரின் நலனுக்காக அந்த குறை சொல்லை நாம் பொறுத்து கொண்டால் அது இயேசுவின் வழியை பின்பற்றுவதாகுமே. இயேசுவின் காயங்களை முத்தம் செய்கின்ற நாம் இயேசுவை போல கொஞ்சமேனும் வாழ முயற்சி எடுக்க வேண்டாமா? திட்டம் போட்டு குற்றம் சாட்டப்படுகிற போது அல்லது குற்றம் சாட்டுகிற போது நாமும் இயேசுவை கொலை செய்கிறோம் என்றுதானே அர்த்தம். குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இருந்தாலும் அதை மறைமுகமாகவே நாம் உருவாக்கி கொள்கிறோமே. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குற்றச்சாட்டுகளை உருவாக்கி திட்டம் போட்டு தவறை உண்மையாக்கி உண்மையை தவறாக்கி அது குடும்பத்திலே, நட்பிலே, திரு அவையிலே, அரசியலிலே, பொது வெளிகளிலே நடக்கிறதே. அப்பொழுதெல்லாம் இயேசுவை நாம் கொலை செய்கிறோம் என்றுதான் அர்த்தம். அங்கெல்லாம் கொலை செஞ்சுக்கிட்டு கோயிலில் வந்து நாங்கள் முத்தம் செய்வோம், ஆண்டவரே ஆறுதல் அளிப்போம் அல்லது என்று சொல்வது எந்த நியாயம் என்று எனக்கு தெரிவதில்லை. இதே வேளையில் அது பிலாத்து கள்ள ஒப்பந்தங்கள் போட்டது போல இன்றைக்கும் அரசியலில், இன்னைக்கு பொது வெளிகளில், குடும்பங்களில், சமூகங்களில், சமயங்களில் கள்ள ஒப்பந்தங்களை போட்டு நல்லவர்களை அழிக்கிறோமே, கொலை செய்கிறோமே. பெரும்பான்மையினர் என்ற ஒரு பெயரிலே அழுத்தத்தை கொடுத்து எத்தனை பேரை கொன்று கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மை சொல்லிவிட்டார்கள், எனவே செய்து விடுவோம். இயேசுவுடைய கொலைதான். அது ஏற்கப்பட்டதால் தான் அது பலியாக, தியாகமாக, மரணமாக மாறியது. அதனால்தான் நீங்களும் நானும் மீட்கப்படுகிறோம். அந்த மீட்பு செயலிலே நாமும் இணைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுடைய காயங்களை மட்டுமல்ல முத்தம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் இந்த அநியாயமாக பாதிக்கப்படுகிறார்களோ அனைவருடைய பாதங்களும் முத்தம் செய்யப்பட வேண்டும் இந்த உலகத்திலே. அதை வாழ்வால் செய்வோம், வாயால் மட்டுமல்ல. இயேசுவினுடைய மரணம் தொடர்பான வரலாற்று ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. சிலுவையில் அவர் கூறிய வார்த்தைகளை கொஞ்சம் தியானித்து பார்த்தால் தெரியும்.
தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாயென உறுதியாக உனக்கு சொல்கிறேன். அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாகமாயிருக்கிறது, தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. சிலுவையில் தொங்கி துறந்தேன் என்னை, உனக்காக மனிதானே திரும்பி வாழவே. சிலுவையில் தொங்கி துறந்தேன் என்னை, உனக்காக மனிதானே திரும்பி வாழவே.
அநியாய தீர்ப்பில் வாழ்ந்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் இறையே, எம் வழி துணையே, தீர்ப்பிடாயம் இயேசுவே. அநியாய தீர்ப்பில் வாழ்ந்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் சுனையே, எம்பளி சுகமே, சிலுவை சுமந்த தேவனே. அழுத்தும் சுமையாய் மாறிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் சுனையே, எம்பளி சுகமே, சிலுவை சுமந்த தேவனே. அழுத்தும் சுமையாய் மாறிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் கடலே, எம்பளி படகே, ரத்தம் சொட்ட வீழ்ந்தவரே. வீழ்த்திடும் மனதை ஏற்றிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் கடலே, எம்பளி படகே, ரத்தம் சொட்ட வீழ்ந்தவரே. வீழ்த்திடும் மனதை ஏற்றிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் உயிரே, எம்வழி உறவே, பாசத்தின் நேசம் தாய்தாரே. முதியோர் இல்லம் சேர்க்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் உயிரே, எம்வழி உறவே, பாசத்தின் நேசம் தாய்தாரே. முதியோர் இல்லம் சேர்க்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம்.
இரக்கத்தின் அன்பு தேவனே, கண்டும் காணா கல்மனத்தோர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் கனிவே எம் வழி அரணே, இரக்கத்தின் அன்பு தேவனே, கண்டும் காணா கல்மனத்தோர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக, எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் அன்பே எம் வழிக்கனலே, பெண்ணியம் மதித்த தேவனே, பெண்ணினம் ஒதுக்கும் காமுகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் அன்பே எம் வழிக்கனலே, பெண்ணியம் மதித்த தேவனே, பெண்ணினம் ஒதுக்கும் காமுகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக, எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் அகலே எம் வழிச்சுடரே, விழுந்து எழுந்த தேவனே, மீண்டும் பிறரை வீழ்த்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் அகலே எம் வழிச்சுடரே, விழுந்து எழுந்த தேவனே, மீண்டும் பிறரை வீழ்த்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக, எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மழையே எம் வழி நிலவே, ஆறுதலின் ஊற்றே தேவனே, அழுதிடச் செய்யும் ஆனவர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் மழையே எம் வழி நிலவே, ஆறுதலின் ஊற்றே தேவனே, அழுதிடச் செய்யும் ஆனவர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக, எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம்.
வேதனை கண்டு நகைக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மாண்பே எம் வழித்திறனே நிர்வாண ஆடையின் தேவனே, அவமான நிலையை அணிவிக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் மாண்பே எம் வழித்திறனே நிர்வாண ஆடையின் தேவனே, அவமான நிலையை அணிவிக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் பகிர்வே எம் வழி நிறைவே ஆணியால் துளையுண்ட தேவனே, பிறர் வாழ்வில் சிலுவையை சுமத்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் பகிர்வே எம் வழி நிறைவே ஆணியால் துளையுண்ட தேவனே, பிறர் வாழ்வில் சிலுவையை சுமத்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் பரிவே எம் வழி பாசமே பகைவரை மன்னித்த தேவனே, தோள்களில் அழுத்தி ரசித்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் பரிவே எம் வழி பாசமே பகைவரை மன்னித்த தேவனே, தோள்களில் அழுத்தி ரசித்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மீட்பே எம் வழி விளக்கே தாய்மடி சாய்ந்த தேவனே, எம் தாயை பேணா வஞ்சகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் மீட்பே
இரட்சகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எம் எதிர்நோக்கே எமதருள் வாழ்வே கல்லறை வாசம் கொண்டவரே, பிற துன்பமதில் இன்புறும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எம் எதிர்நோக்கே எமதருள் வாழ்வே கல்லறை வாசம் கொண்டவரே, பிற துன்பமதில் இன்புறும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீ